Hi friends, this is Dhanasekhar from Vista Academy, Erode. வரப்போற குரூப் 4 பேஸ் பண்ணி நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக்கோட பேரு குடியுரிமை. நம்ம எல்லாரும் இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற உரிமை. சிட்டிசன் அப்படிங்கிற வார்த்தையானது சிவிஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் நகர அரசில் வசிப்பவர். குடியுரிமையானது நாம யுனைடெட் கிங்டம் எனப்படுகின்ற ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து எடுத்திருக்கோம். குடியுரிமையை பத்தி சொல்ற இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5 முதல் 11 வரை. இந்திய அரசியலமைப்பு இந்திய மக்களாகிய நமக்கு ஒற்றை குடியுரிமையை தான் வழங்குது. ஆனால் அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள்ல மக்களுக்கு இரட்டை குடியுரிமை வழக்கத்துல இருக்கு. முன்னுரிமையின் அடிப்படையில் நமது நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். குடியுரிமையின் வகைகள் மொத்தம் 2. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயற்கை குடியுரிமை. இது பிறப்பால் பெறப்படும் குடியுரிமை. செகண்ட் ஒன் இயல்பு குடியுரிமை. இது இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை. குடியுரிமை சட்டம் 1955ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. குடியுரிமை சட்டம் இதுவரை 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது, ஆனால் அவரது குடியுரிமையை மாற்ற முடியும். இந்தியாவில் 2003ஆம் ஆண்டு காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்டது. குடியுரிமை சட்டம் ஒருவர் குடியுரிமை பெறதுக்கு 5 வழிகளை பரிந்துரை செய்கிறது. ஒருவர் குடியுரிமையை இழத்தலுக்கு 3 வழிகளை பரிந்துரை செய்கிறது. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. வரப்போற குரூப் 4 எக்ஸாமை பேஸ் பண்ணி நம்ம சேனல்ல இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ எல்லாரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.